வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் சர்வைவல் டிராமா படமா வெளிவந்திருக்கிற த லாஸ்ட் பஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட கதைக்களமே 2018ஆம் ஆண்டு கலிபோர்னியால நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புக்க தழுவிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோ ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவரா இருக்கிறாரு. அவரு ஒரு காட்டு வழி பாதையில தான் ஸ்கூலுக்கு போகவும் செய்யணும் வரவும் செய்யணும். ஒரு நாள் காட்டுல ஒரு விபத்து ஒண்ணு ஏற்பட்டு காட்டு தீ பரவ ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு ரேடியோல ஒரு அழைப்பு ஒண்ணு வருது. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பஸ் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோ அந்த பசங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஸ்கூலுக்கு போறாரு. அதுக்குள்ள காட்டு தீ வேகமா பரவவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஸ்கூல் பசங்களோட சேர்ந்துகிட்டு எப்படி நெருப்புல சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த பசங்களை காப்பாத்த அவரு என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, கடைசியா ஹீரோவுக்கு என்னதானுச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஹீரோவா மேத்யூ மெக்கோனஹே அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பை இந்த படத்துல பார்த்துட்டு அவரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் அப்படிங்கிறத உங்களால ஏத்துக்காமையே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் மற்றும் பாடி லாங்குவேஜ் மூலமா தத்ரூபமான ஒரு நடிப்பையே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஆரம்பத்துல ஆரம்பிக்கிற பரபரப்பு படம் முடிகிற வரைக்குமே ஆடியன்ஸை சீட்டேஜ் மூமெண்ட்ல வச்சுக்கிற அளவுக்கு அந்த பரபரப்பை இவங்க மெயின்டைன் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தை உண்மைத்தன்மை மாறாம இவங்க பிரசன்ட் பண்ணனால நம்மளால மிங்கிள் ஆகி இந்த படத்தை நல்லாவே பார்க்க முடியுது. படத்துல ஹீரோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எந்த மாதிரியான ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளால தீயில இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்த ஹீரோ தான் கூட இருந்த டீச்சர் கிட்ட மனசு விட்டு பேசுவாரு. அப்ப வர காட்சிகள் நல்ல எமோஷன் கனெக்டை ஏற்படுத்துது. காட்டுல தீ எப்படியெல்லாம் பரவுது, ஹீரோ எப்படி சர்வே பண்றாரு அப்படிங்கிறத சினிமாட்டோகிராபிக் மூலமா இவங்க காட்சிகளா கொண்டுட்டு வந்த விதம் சூப்பராகவே இருக்குது. படத்துல காட்டு தீ எப்படியெல்லாம் பரவுது, ஹீரோ பஸ்ஸை மலைக்கு நடுவுல எப்படி டிரைவ் பண்ணி கொண்டுட்டு போறாரு, டிசாஸ்டர் சம்பந்தப்பட்ட காட்சிகள், இந்த இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ஆனது ரொம்ப தரமாவே இருக்குது. மேலும் கேரக்டர் வைஸா பார்க்கும்போது படத்துல இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் நம்மளால ஈஸியாவே ஃபாலோ பண்ண முடியுது. இந்த படத்துல குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெருசா எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படம் இப்ப இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.